என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே நம் தாய் அன்னை மரியாளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை கொண்டாடுகின்றது. நமக்கு வரலாறு தெரியும். யாக்கோப்பினுடைய நற்செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்னை மரியாளுடைய பெற்றோர் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். சுவைக்கின் அன்னமால் இந்த சுவைக்கின் காடுகளில் சென்று தவம் புரிகின்றார், ஜெபம் செய்கின்றார். அன்னமால் ஆலயத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்றால் கடவுளுடைய இரக்கம் அந்த தம்பதியருக்கு நிறைவாக கிடைக்கின்றது. கடவுளுடைய இரக்கத்தினால், பேர் இரக்கத்தினால் ஒரு பெண் குழந்தையை அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினால் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை ஆண்டவருக்கே அவர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதைத்தான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த யாக்கோப்பின் நற்செய்தியை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 12 வயது வரை அன்னை மரியாள் ஆலயத்திலே இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். காணிக்கையாக ஒப்பு கொடுத்தல், நாம் ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரி மாதமும் இதே திருவிழாவை கொண்டாடுவோம். அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாளை கொண்டாடுவோம். காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்கள். அதாவது முழுமையாக தன்னையே அர்ப்பணிப்பது. கடவுளை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, கடவுள்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து, கடவுளை மட்டுமே நான் நம்பியிருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மையே நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். கடவுள் நம்மை பாதுகாப்பதும் நம்மை பராமரிப்பதும் அவருடைய கடமையாக மாறிவிடுகின்றது. எனவே தான் இந்த நாளிலே மிக எளிமையான முறையிலே நாம் ஆலயத்தினுடைய முகப்பிலிருந்து மெழுகுதிரி ஏந்தி நம்மையே நாம் ஒப்பு கொடுப்பதனுடைய அடையாளமாக இந்த பவனியிலே வந்தோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் கடவுள் நம்மை மிகப்பெரிய காரியங்களை காண செய்வார். ஆனால் ஒப்பு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அதாவது வெறுமையான பாத்திரமாக நம்மையே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தால், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தாள். அதே போல நாம் நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பார்த்து கொள்வார். எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய மடியிலே ஒரு தந்தையினுடைய தோளிலே இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை எதற்கும் அஞ்சாது, எதற்கும் பயப்படாது. அதே போல நம்மை நாம் முழுவதுமாக கடவுளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? கடவுள் என் சார்பாக இருக்கின்ற பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? அல்லது எரேமியா சொல்வது போல ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார், நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய காரியங்களை கண்டார்கள். விவிலியம் சொல்கிறது, நான் உன்னை பெரியன காணச் செய்வேன் என்று சொல்கின்றார். எப்போது நாம் பெரியன காணச் செய்ய முடியும்? எப்போது நான் ஒன்றுமில்லை என்ற அந்த உணர்விலே நாம் இருக்கின்ற பொழுது. கடவுள் நம்மை ஒன்றுமில்லாமல் இருந்து தான் படைத்தார். அதே போல அந்த கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குழந்தைகளை ஒப்பு கொடுப்போம், நமது கணவரை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இல்லத்து தலைவியை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு நிறைவாக இருக்கின்றார், நம்மிடம் பேசுகின்றார் என்ற உணர்வு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த அற்புதமான நாளிலே நம்மையும் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமேன்.